வணக்கம் நண்பர்களே, நமக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. ஸோ நான் என்ன ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ இன்ஸ்டா 360X4 பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் அமேசானில். அக்டோபர் 2025 பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ லுக்கே ரொம்ப பயங்கரமாச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேமரா வந்து இது வரைக்கும் நான் வந்து வாங்கினதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இதே பிராண்டில் இன்ஸ்டா 360 வந்து 1RS அப்படின்ற அந்த ஒரு மாடல் ஆக்ஷன் கேமரா, நார்மல் கேமரா வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எப்படின்னா எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ ஆக்ஷன் கேமராவும் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸு, ஷார்ட்ஸு, அந்த ஸ்டோரி அந்த இதுக்காக தான் மெயினாக வாங்கியிருந்தேன். அன்பாக்சிங்கில் கேமரா ப்ளஸ் அந்த கேமரா மேலே இருக்கிற அந்த 360 உண்டான அந்த 2 லென்ஸ் இருக்குல்ல, அந்த லென்ஸுக்கு உண்டான கேப் மாதிரி 2 கொடுத்துருந்தாங்க. ஸோ சேஃப்டி கார்டு மாதிரி. ஸோ அது பேட்டரி ஒரே ஒரு சிங்கிள் பேட்டரி தான். எக்ஸ்ட்ரா பேட்டரி வேணும்னா நம்ம வந்து அந்த பண்டில் இதில் தான் வாங்கிக்கணும். அப்படியே எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் அமேசானில் வந்து 6000 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஸோ அது ஃபியூச்சரில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் சைடில் இருக்க இந்த கவரும் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த சிலிக்கான் கேஸும் அவங்கள நம்ம மொபைலுக்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது கொடுத்துருவாங்க. ப்ளஸ் சார்ஜிங் கேபிள், தென் ஒரு பவுச் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்தோடனே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக உண்டான எல்லா சேஃப்டி கைடையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்றாங்க. என்னோட KTM Duke 250, என்னோட லியோ பார்த்தீங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு. ஸோ வாங்கினதுக்கப்புறம் பசங்களோட ஒரு பெரிய ட்ரிப்பு ஒன்று பிளான் போட்டு இருந்தோம் கொடைக்கானல். ஸோ அதுக்காகவே வந்து இந்த கேமரா இருந்துச்சுன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஜஸ்ட் இது வந்து நார்மல் ரேட்டு பார்க்கும்போது ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து ஆஃபரில் 37,000க்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ டோட்டல் ஃபுல் கிட்டெலாம் வாங்கலை, நார்மல் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இதிலே பண்டில், அட்வென்ச்சர் அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ரேட் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இதுவே நமக்கு போதுமானது. ஏன்னா 1RS நான் வாங்கியிருக்கும் போது ஆல்ரெடி அதுக்கு உண்டான அக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால ஒன்லி கேமரா மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். இருந்தாலும் நான் வந்து அந்த 1RSக்குமே நான் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இந்த மாடலுக்கும் வந்து ஒரு சேஃப்டிக்கு ஒரு பாக்ஸ், நம்ம அந்த மாதிரி ட்ரிப்பு போகிறோம், ஸோ லாங் ட்ராவல், ஸோ அதனால் இந்த எல்லாமே சேஃப்டிக்காக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே அமேசானில் பார்த்து இந்த மாடலுக்குன்னு பார்த்து ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட எல்லா அக்சசரிஸுமே இருந்தனால அதில் அழகாக வச்சு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் கூட இந்த கேமராவில் 4K வரைக்கும் தான் ரெசல்யூஷன் எடுக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா 8K வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் 8Kலாம் எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம்னா, மெமரி கார்டு நான் வாங்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 256 டக்குன்னு போயிடுது. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்தோம்னா ஒரு 4GB 5GB அப்படி போயிடுது. அதை நம்ம ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதில் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா வைடு அதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக அந்த லென்ஸே அதுக்காக தான். ஸோ வீடியோ ஆப்ஷனு ப்ளஸ் ஆக்டிவ் HDR, டைம் ஸ்லாப்பு, டைம் ஷிஃப்ட்டு, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லாமே நான் எதுவும் ட்ரை பண்ணல. மேக்ஸிமம் வீடியோ, ஃபோட்டோஸ் ப்ளஸ் HDR அதுதான் வந்து நான் நிறையா ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதிலே மேலே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ப்ளஸ் சிங்கிள் லென்ஸ் வச்சிங்கன்னா சிங்கிளாக அப்படியே இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து வீடியோ விளாகிங் பண்ணுறோம்ல, ஸோ சிங்கிள் லென்ஸில் அந்த இதில் வந்து 180 டிகிரி வரைக்கும் கவர் பண்ணி அதை அப்படியே மூவ் ஆகும். ஸோ இதுவே 360 டிகிரி வச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி வேணாலும் நம்மளே மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் அடுத்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த கேமராவோட மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது தெரியுது உங்களுக்கு. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், அந்த வீடியோ எடுத்தது பைக் ஸ்டாண்டில் வச்சு எடுத்தது. ஸோ ஃப்ரண்ட்டில் போகிற அந்த ரோடு, என் பைக்கு எப்படி வேணாலும் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 360 ஆப்ஷனில் வச்சு எடுத்ததுனால, இப்படிலாம் வச்சு இது பண்ணுறதுனால தான் இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் எல்லாமே கவர் பண்ண மாதிரி 360 டிகிரியுமே எல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் பார்க்கும்போது இப்படி இருக்குது. நான் வந்து என்னோட ஃபோனில் ஆப்பில் வந்து இன்ஸ்டா 360 ஆப்பில் வந்து நான் அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் நான் வந்து எப்படி வேணுமோ நான் எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஆப்ஷன்லேருந்து எடிட்டிங் என்ன ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இந்த கேமராவில் வந்து இந்த பெரிய டிஸ்பிளே கொடுத்ததுல வந்து ரொம்பவே எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ், இந்த வீடியோஸ் நான் ஆல்ரெடி எடுத்ததை வந்து நான் பார்த்துக்க முடியும். ஸோ X3ல வந்து இந்த அளவுக்கு பெரிய ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாடல் எல்லாமே இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. நான் ஆனால் இன்னொன்று ஐடியா பண்ணது X5 தான் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். ஸோ பட்ஜெட் ப்ராப்ளம்ன்ற வாசி, ஸோ இதுவே நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துட்டேன். அதே மாதிரி நான் வந்து விளாகிங் பண்ணுறதை விட நான் கொஞ்சம் அந்த ரீல்ஸு, ஸ்டோரிஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக லைக் பண்ணி பண்ணுவேன். ஸோ எடிட்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுவேன். என்னோட சேனல் நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்போவே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷார்ட்ஸாவது உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட ரெகுலர் ஸ்டோரிஸ், என்னோட ரெகுலர் ரீல்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயாவது ஏதாவது ஒரு ரீல்ஸாவது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எடிட்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றனால தான் இந்த கேமரா நான் சூஸ் பண்ணேன். அப்படி இல்லைனா அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் வந்து GoPro அந்த மாதிரி நான் விளாகிங்க்கு உண்டான அந்த கேமரா ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் பார்த்தேன், உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு குவாலிட்டியும். ப்ளஸ் அந்த கேமராவோட வீடியோ அந்த ஒரு இதுவே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நம்ம ஐஃபோனை விட அந்த ஒரு சினிமாட்டிக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ரீல்ஸு, கொஞ்சம் இந்த ஷார்ட்ஸ் அந்த இதில் தான் எனக்கு கொஞ்சம் ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இதில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றனால நான் இந்த கேமரா ட்ரை பண்ணிட்டேன். ஸோ உண்மையாகவே எனக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேமரா தான். பட் இனிமேல் தான் நான் வந்து
கேமரா ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து இனிமேல் தான் இதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு பண்ண முடியல சம் பர்சனல் ஒர்க்குனால. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் தான் கேமராக்குள்ளே ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து நான் இனிமேல் தான் வீடியோ எடுத்து பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளானிங்கில் போயிட்டே இருக்குது. போன தடவை கொடைக்கானல் போன வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கேமரா எடுத்தது தான். ஸோ ஆல்ரெடி ப்ரோமோ வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பாருங்கள். Insta360 X4 இந்த கேமராவில் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே சாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஆட் பண்ணுறேன், அப்படியே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட்லேயே பார்த்தீங்கன்னா 360 லென்ஸில் வந்து வச்சிருக்கேன். ஸோ ரொட்டேட்டிங் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம அதை கை வைக்காம விட்டோம்னு வச்சிங்களேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகிடுது. ஏன்னா நம்மளோட ரோடு வந்து சிக்ஸாக பெண்ட் ஆகுதுல்ல ரைட் லெஃப்ட்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 360 லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அதுவுமே வந்து ஒரு ரொட்டேட் ஆகிக்குது. ஸோ அந்த மாதிரி உண்மையாக போர்ட்ரேட் மோட்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையாக. அதை வச்சு தான் ஃபுல்லாக ரீல்ஸ் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நாங்கள் ட்ரக்கிங் போனோம். ஸோ அந்த இடத்துல எடுத்த ஒரு போர்ட்ரேட் 360 லென்ஸில் வச்சு எடுத்தது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 4K 8K அந்த மாதிரி மாற்றி தான் எடுத்திருந்தேன். அந்த ஸ்டிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஷேடோவில் தெரியும்னு நினைக்கிறேன். 360 வந்து இதுக்கு முன்னாடி நான் அந்த 1RS வாங்கினேன்னு சொன்னல. ஸோ அப்போயே வந்து நான் வந்து செல்ஃபி ஸ்டிக் வந்து வாங்கிட்டேன். ஸோ செல்ஃபி ஸ்டிக்குன்ட்டேன், கேமரா அந்த இதோட ஆக்ஷன் கேமராவோட ஸ்டிக்கு. ஸோ வாங்கிட்டேன், அது ஒரிஜினல் பிராண்டு Insta360. ஸோ அது வந்து எனக்கு இப்போ இந்த கேமரா ஆகும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்பவே நல்லாவே எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். இந்த அளவுக்கு வந்து நார்மல் ஃபோனில் வந்து நீங்கள் என்ன தான் ஒயிட் ஆங்கிள் போட்டாலும் இது வந்து கவர் ஆகாது, உண்மையாகவே ஆகலை. நான் வந்து கேமராவை ஏதோ குட்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. உண்மையாகவே நார்மல் கையில் நான் வச்சிருக்கிறது S24 Ultra தான். ஸோ 0.6 வச்சு நான் எடுத்து பார்த்தேன், இந்த அளவுக்கு ஒயிட் ஆங்கிள் வந்து கவர் ஆகலை. ஸோ இது சூப்பராக கவர் ஆச்சு. இதோட அந்த ஒரு இதுவே விஷயமே என்னென்னா அந்த லைட்டிங்கில் வந்து நான் அப்படியே அதனால தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அந்த லைட்டிங் சன்லைட்டில் வந்து ஒரு மாதிரி லைன் மாதிரி விழுவுதா இல்லை ஒரு மாதிரி அந்த லைட் வந்து ஒரு மாதிரி கேமரா ஸ்மைல் பண்ணிருந்தா அப்படின்னு பார்த்தேன். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, சூப்பராக இருந்துச்சு வீடியோ. கேமரா என்னமோ அந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து போர்ட்ரேட் மோடில் தான் நான் எடுத்தேன். இப்போ வந்து என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்தீங்க போர்ட்ரேட் மோடில் இதே சேம் ஷாட்டு அதே சேம் வீடியோ நான் வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னா 2 தடவைலாம் எடுக்கல. அந்த ஆப்பில் நம்ம போனோம்னா Insta360 ஆப்பில் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்மளோட ரெசல்யூஷன் வந்து நம்ம மாற்றிக்கலாம். போர்ட்ரேட்டில் மாற்றிக்கலாம், ஸ்கொயராக வேணால் அதில் மாற்றிக்கலாம். நம்ம வந்து இது இம்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம எடிட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சைஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்து ஒரு தடவை நான் வீடியோ எடுத்தால் போதும். இப்போ நம்ம ஒரு ஃபோனில் எடுக்கிறோம், நான் வந்து யூடியூப் வீடியோ நார்மல் பெரிய வீடியோ போடும்போது ஃபோனில் எடுக்கும்போது நான் என் ஃபோன் எப்படி வச்சிருப்பேன், லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பிடிச்சி எடுப்பேன். ப்ளஸ் அதே மாதிரி நான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போகிறேன்னா என் ஃபோன் நான் எப்படி பிடிச்சிருப்பேன், போர்ட்ரேட்டில் பிடிச்சி இப்படி எடுப்பேன், நேராக பிடிச்சி எடுத்துருப்பேன். இந்த கேமராவில் எனக்கு அந்த ஒரு பஞ்சாயத்தே இல்லை, எனக்கு அந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு நான் பாட்டுக்கு நான் கேமரா எப்படி பிடிச்சி எடுத்தாலும் கேமரா அசைஞ்சாலும் ஆட்டினாலும் ஒன்றுமே ஆகலை. எடிட்டிங்கில் சூப்பராக எடிட் பண்ணுற மாதிரி அந்த Insta360 அந்த ஆப்பையும் அவங்க வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக அந்த அப்ளிகேஷன் வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. அந்த 360 இந்த வீடியோவை நான் போர்ட்ரேட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம், நான் லேண்ட்ஸ்கேப்லையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு உண்மையாகவே ரொம்ப ப்ராப்ளமே இல்லாமல் இருக்குது. ப்ளஸ் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து 360 லென்ஸ் அந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டுமே இது வந்து ஒர்க் ஆகுது. இதுவே நார்மல் லென்ஸ் சிங்கிள் லென்ஸாக போயிடுச்சுன்னா இந்த ரொட்டேட்டு இந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம என்ன ஃப்ரேமில் வச்சு எடுக்கிறோமோ அந்த ஃப்ரேம் மட்டும்தான் அப்படியே வீடியோ வரும். எடிட் பண்ணிக்கலாம், மற்றபடி எடிட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா ரெசல்யூஷனோ இல்லை ரொட்டேட்டபிள் ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் வந்து வராது. ஸோ அதை பார்த்துக்குங்க. பர்சனலாக இந்த வீடியோட குவாலிட்டியும் அதோட ரெசல்யூஷன் அதை கேப்சர் பண்ணியிருக்கிற அந்த விஷயம்லாம் வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு கேமரா வாங்கிட்டு உண்மையாகவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அது ஒரு பெரிய கூத்து. மொதல் பாக்ஸ் வாங்கி நான் ஓப்பன் பண்ணும்போது எம்டி பாக்ஸில் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்ளேஸ் பண்ணி அது பெரிய பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் திரும்பி கைக்கு வந்துச்சு, மறுபடியும் இன்னொரு தடவை வாங்கினேன். ஆனால் அந்த வாங்கினதுக்கப்புறமும் எனக்கு அதில் வந்து என்னென்னா அந்த விளாகிங் எடுக்கும்போது ஃபுல்லாக கவர் ஆகலை. ஸோ கோப்ரோ அளவுக்கு எனக்கு வந்து அந்த டிகிரி வந்து கவர் ஆகாதனால நான் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அந்த அளவுக்கு அதில் கிளாரிட்டியும் ரொம்ப இதாக ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் இந்த கேமரா வந்து அதனால தான் நான் வந்து அந்த கேமரா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த கேமரா வந்து உண்மையாகவே வாங்கினதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து, ப்ளஸ் கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் நான் இதையும் பண்ணலாம். ப்ளஸ் ரீசெண்டாக என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கூட போட்டிருந்தேன், அந்த பைக்கு டேங்க்லேருந்து தெரிகிற மாதிரி அந்த வீடியோ எடுக்கிறோம்ல, அந்த வீடியோவும் உண்மையாகவே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துச்சு. ஸோ அதனால் குறைய சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அப்பப்போ அதை வந்து டஸ்ட் படும். ஸோ அப்பப்போ வந்து க்ளீன் மட்டும் பண்ணிக்கணும், அவ்வளோதான் அந்த லென்ஸை. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு ஸ்லோ மோஷன் நான் எடிட் பண்ணும்போதுமே வந்து எங்கேயுமே உடையாமல் பிளர் ஆகாமல் உண்மையாகவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ உண்மையாகவே எனக்கு வந்து கொடுத்த காசுக்கு ஒருத்து தான் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சி. ப்ளஸ் நான் அந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறமே ஒரு 1 வீக்லேயே நான் வந்து கரெக்டாக அந்த கொடைக்கானல் ட்ரிப்பு போகும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து பெருசாக எல்லா ஆப்ஷனையும் நான் வந்து யூஸ் பண்ணல, ஒரு சில ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இதுவே வந்து நான் சொல்ல போனால் என்னோட 6 மந்த் ரிவ்யூ மாதிரி. ஏன்னா நான் ஆக்சுவலாக அக்டோபரில் வாங்கினேன். 6 மந்த்தாக வந்து பெருசாக யூசேஜ் இல்லை. பட் கொடைக்கானல் போகும்போது நடுவில் எப்போயாவது அப்படி தானே ஒழியா மற்றபடி பெரிய யூசேஜ் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த 6 மந்த்லேயே எனக்கு நல்லாவே யூஸ் ஆகிருக்கு.
ஸோ அடுத்தடுத்த ட்ரிப்பு போயிட்டுருக்கேன். அடுத்த ட்ரிப்பு போனதுக்கப்புறம் இதோட இன்னொரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ இன்னொன்று நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரிப்போட வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கே இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது, இதோட இது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உண்மையாகவே கிளாரிட்டி எப்படி இருக்குது, கிளியரன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஆக்சுவலி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் கண்டிப்பாக பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.